தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை நேரத்தில் அதிக அளவிலான பனிமூட்டம் காணப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம். தமிழரசன், வணக்கம். சீர்காழி உள்ளிட்ட டெல்டா பகுதிகளிலும் இன்று காலை கடும் பனிமூட்டம் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. விவரங்களை பதிவு பண்ணலாம். சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக பார்த்தீங்கன்னா கடுமையான பனிமூட்டம் நிலவுகிறது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குடனே வாகனத்தை இயக்கி வந்துட்டு இருக்காங்க. அது பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த வாரத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் விட்டு பரவலாக கனமழை பெய்த நிலையில் தற்போது 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிக அளவு பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு பெய்து வருது. சீர்காழி சுற்றுவட்டார பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரங்கோவில், சட்டநாதபுரம், கொள்ளிடம், திருமலைவாசல், பூம்புகார், திருவன்காடு, ஆகடி, மேலச்சாலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பனிப்பொழிவு தொடர்ந்து 3 நாட்களாக பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குள்ள எரியவிட்டு வரை கடந்து சாலையை காண சொல்லியிருந்தேன். இதே போன்று பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு பெய்து வந்துட்டு இருக்கு. ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதிக அளவு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் தற்போது பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா அதிக அளவு பனிப்பொழிவு பெய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் கடும் பனிப்பொழிவால் பார்த்தீங்கன்னா மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அதாவது மார்கழி மாதத்திலும் அதிக அளவு பனிப்பொழிவு பெய்யும் என்ற நிலையில் தற்போது கார்த்திகை மாதத்திலும் அதிக அளவு பனிப்பொழிவு பெய்வதால் பொதுமக்கள் அதிக அளவு பார்த்தீங்கன்னா அவதியாகி வந்துட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்.